ஹாய் ஆல், இப்போ நம்ம இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அடுத்து சோம்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அடுத்து தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது எதுக்கு நம்ம அரைச்சி சேர்க்குறோம் அப்படின்னா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். நம்ம சும்மா வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாய் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். வதக்கிட்டு கழுவி வச்சுருக்க இறால் இதில் சேர்த்துடலாம். அடுத்து நல்லா இறாலை நல்லா மசாலா அதில் நல்லா போட்டாற மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுத்து பூண்டு மிளகு நச்சு வச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இறாலும் வேகணும், நமக்கு கிரேவியும் வேணும். அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏன்னா இறால் சீக்கிரம் வெந்துடும். அடுத்து நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்மளோட கிரேவி எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கடைசியில் இறால் நல்லா சுண்டி கிரேவியாக வந்துருச்சு. கொத்தமல்லி இலை போட்டு கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.